எஸ்இஓன்றது ஸ்கேம் தான், எஸ்இஓன்றது இனிமே ஒர்க் ஆகாது, சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி, ஜெமினி ஏஐ இந்த மாதிரியான டூல்ஸ்லாம் வந்து எஸ்இஓக்கு ஒர்க்கே இல்லாத மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா, இந்த ஏஐ டூல்ஸ்லாம் ரிசல்ட்ஸை ப்ராப்பரா காட்டணும்னாலே உங்க வெப்சைட்டுக்கு நீங்க ப்ராப்பரான எஸ்இஓ பண்ணியிருந்தா தான் முடியும். ஸோ இந்த வீடியோவில் எதுக்கு எல்லாரும் எஸ்இஓவை ஸ்கேம்னு சொல்றாங்க, உண்மையாலுமே அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கிளியரா சொல்றேன். திஸ் இஸ் டே 19 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. ஸோ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது எங்க கிளைண்ட்டுக்கு நாங்க எடுத்து கொடுத்த ஆர்கானிக் டிராஃபிக். இது எஸ்இஓல நாங்க அச்சீவ் பண்ணது. இதை அச்சீவ் பண்ண நாங்க எடுத்துக்கிட்ட டைம் 6 மந்த். என்ன ப்ரோ 6 மந்த் ஆச்சானா? ஆமா 6 மந்த் தான் ஆச்சு. இதை தான் யாருமே ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. இது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், எஸ்இஓன்றது வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ் இல்ல, லாங் டேர்ம் ப்ராசஸ். ஆட் ரன் பண்ணி உடனே ரிசல்ட்டை கொண்டு வர வைக்கிற மாதிரி நம்ம எஸ்இஓல அச்சீவ் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பேஜை கிரால் பண்ண வச்சு இண்டெக்ஸ் பண்ண வைக்கணும், பேக்லிங்க் ஜென்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி எஸ்இஓன்றது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். நான் எப்பயுமே ஸ்மால் பிசினஸ்க்கு எஸ்இஓவை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஸ்மால் பிசினஸ்க்கு சீக்கிரமா உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாதான் அவங்களால அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் தைரியமா பண்ண முடியும். அதனால பிசினஸ் நல்லா பிக்கப் ஆகிற வரைக்கும் ஆட் ரன் பண்ணி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைமல்டேனியஸா நம்ம எஸ்இஓல ஃபோக்கஸ் பண்றது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எஸ்இஓன்றது வந்து எல்லா பிசினஸுக்கும் நீடா இருக்காது. அது அந்த பிசினஸோட ரெக்குயர்மெண்ட் அண்ட் பட்ஜெட்டை பொறுத்து வேரி ஆகும். இந்த எக்ஸல்ல ஒரு பிசினஸுக்கு எஸ்இஓ தேவையா இல்லையான்னு எப்படி ஃபைன் பண்ணணும், அப்படி ஃபைன் பண்ண பிறகு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜின்னு டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலா ஷேர் பண்றேன். தேங்க்யூ.